அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பீக்கங்காய் தோலை வச்சு ஒரு சட்னின்னு சொல்லலாம், இது சம்பாலுன்னு சொல்லலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் இந்த பீக்கங்காய் தோலை சேர்த்துக்கிறேன். பீக்கங்காய் தோலை கொஞ்சம் நல்லா அந்த தண்ணிலாம் வந்துடுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. பீக்கங்காய் தோல் இது கூட நான் 2 வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நான் 4-5 பச்சை மிளகாய் போடுறேன். உரப்புக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கலாம், கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் உரப்பாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான உரப்பை நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட போடுறதுக்கு இந்த கருவேப்பிலை, புதினா எடுத்துருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். 1/2 மூடின்றது வேணால் அது சும்மா ஒரு 1/4 மூடி எடுத்துக்கிட்டால் கூட போதும். அதையும் திரும்பி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்புக்கு தேவையானதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சூப்பரான பீக்கங்காய் தோல் துவையல். இது அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் ஒரு தாளிப்பு கூட இதுக்கு போட்டுக்கலாம்.